டிஎம்டிகேவை பற்றி அந்த மாதிரி ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் கூட்டணி சேர்க்குறீங்க. ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, மக்கள் பிரச்சனையே பேசாத ஒரு கட்சி. தன்னுடைய தம்பியோ அவர் சகோதரர் எம்பி ஆகணும், அதுதான் அவங்களோட கொள்கை, சமீபமாக இருக்கக்கூடிய கொள்கை. அந்த ஒரு கொள்கையை மனசில் வச்சுட்டு தான் அவங்க பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ராஜ்யசபா சீட்டு. அந்த மாதிரி ஒரு கட்சி போகுதுன்னா இப்போது ஸ்டாலின் சார் என்ன செஞ்சாலும் செய்யலாம், இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரதான் செய்யும். அதை அவர் எதிர்க்கணும். என்ன கருத்து அப்படியே திமுக அப்படியே பிடிச்சி போய் டிஎம்டிகே சேர்ந்துட்டாங்க, இல்லை என்ன கருத்து பிடிக்காம நீங்கள் அப்படியே பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம். விஜயகாந்த் அவருக்கு பர்சனலாக மோசமாக பேசினாங்க, ஐயா வடிவேலை வச்சு தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, அவர் ஒரு மீம் மெட்டீரியலாக ட்ரால் மெட்டீரியலாகவே ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் பண்ணது திமுக. அது இல்லாமல் அந்த எதிர்ப்பு என்பது அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இந்த கருத்து கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் இருக்குது, மக்களே உங்கள் பணத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் களம் பண்ணார். அந்த கட்சி சேருது, நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா அது விமர்சனம் வரதான் செய்யும். அது திமுக காரங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் கலாய்க்கிற மாதிரி, விஜய் அவர்கள் கேள்வி கேட்குற மாதிரி கூட்டணி வச்சா புது கட்சி தான். அவருக்கு அரசியல்லாம் அந்தளவுக்கு தெரியல. நம்ம அவருக்கு எப்படி அரசியல் தெரியலன்றது, ஆனால் கேட்குற கேள்வி அரசியல் ரீதியான கேள்வி. இது கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சராகிறதுக்கு உண்டான அரசியல் தகுதிகள் இல்லைன்றது தான் என்னோட வாதம். அறிஞர் அண்ணா பேரை சொல்கிறீங்க, ஐயா காமராஜர் சொல்கிறீங்க, அதில் கிட்ட போகலை, இன்னும் பயிற்சி தேவைன்றதான் நம்மளோட பிரச்சாரம். ஆனால் இவர் இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டாக இருக்குது, தப்பு கிடையாது.